இஸ்லாமிய மதத்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு. ஈரான் மக்களுடைய ஆன்மாவில தொற்று எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்கிறது. பல்வேறு நாடுகள் அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கி இருக்கின்றன. அதான் பாலஸ்தீனத்தில் போராட்டம் முன்னுக்கு போகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அப்பாவி பொதுமக்கள். தன்னுடைய செல்ல பிள்ளையான இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயம். ஈரான் அங்கே ஒரு செல்வாக்குடைய ஒரு வலுவான நாடாக இருக்கும் வரை 20% எரிபொருள் போக்குவரத்து ஒன்று இடம்பெற்றது. இதுல ரெண்டு தரப்புக்குமே வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. உலக ஒழுங்க குழப்ப போகுதுன்றதுதான் முழுமையான விஷயம். ஒரு ஆயுதங்களை கொடுப்பதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. மத்திய கிழக்கினுடைய முழுமையான ஆதிக்கத்தை அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பு தன்னட கைக்குள்ள வச்சிருக்கு. ஈரோ தமிழ் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு நன்கு பரிச்சயமாகிய ஊடகவியலாளரும் மூத்த சட்டவாளருமாகிய திரு ஜோதிலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்றைய உலக அரசியல் பரப்பிலே எல்லோருடைய மனங்களையும் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்ற விடயம் மத்திய கிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக பாரிய யுத்தம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய நாடும் இணைந்து ஈரான் மீது மிக வன்மையான, மிக காத்திரமான, மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த யுத்தம் தொடர்பாக பல நூறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இருப்பினும் கூட ஒரு ஜனநாயக நாட்டின் மீது, தன்னாட்சி இறைமை உள்ள ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த இறையாண்மை உள்ள நாட்டினுடைய அரச பெருமட்ட தலைவர்களை கொன்றிருக்கின்ற சந்தர்ப்பம் இது பெரும் கேள்விக்குறியாகவும் பேசு பொருளாகவும் பல்வேறு நாடுகளை யுத்தத்திற்குள்ளே வலிந்து இழுத்து சாதாரண பொதுமக்களையும் பெரும் அச்சத்திற்கும் பாதிப்பிற்கும் யுத்தத்திற்குள்ளும் இழுத்து வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று எம்மோடு பிரபல சட்டவாளரும் மூத்த அரசியல் ஆய்வாளருமாகிய திரு ஜோதிலிங்கம் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரும் பதட்டம் இதுவரை உலக சமூகங்கள் காணாத ஒரு பெரும் யுத்தத்தை இப்பொழுது உலகம் கண்டிருக்கின்றது. இந்த முடிவுகள் தொடர்பாக, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட விதங்கள், நோக்கம் தொடர்பாக, குறிப்பாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லுகின்ற காரணங்கள் அணு ஆயுத பரம்பலை ஈரான் மட்டுப்படுத்த வேண்டும். அப்படி பார்க்கையிலே சர்வதேச நாடுகளிடையே எத்தனை நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் நிறையவே இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக ரீதியான சட்ட திட்டங்கள் அல்லது ஆயுத பரம்பல் தொடர்பான, அணு ஆயுத பரம்பல் தொடர்பான சட்ட திட்டங்கள் ஒவ்வொருபடுகின்றதா? இவை தொடர்பாக எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் மத்திய கிழக்கை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஈரான் அங்கே ஒரு செல்வாக்குடைய ஒரு வலுவான நாடாக இருக்கும் வரை மத்திய கிழக்கினுடைய முழுமையான ஆதிக்கத்தை அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பு தன்னட கைக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப ஈரானை ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஈரானுடைய அணு ஆயுத பரவல் தொடர்பாக, அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பாக இவர்கள் தொடர்ச்சியாக குற்றங்களை சாட்டி கொண்டு வருகிறார். அவை அணு ஆயுதம் சம்பந்தமான செயற்பாடுகளை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்கான சர்வதேச முயற்சிகளை அமெரிக்கா தனித்து செய்யல. அதாவது உண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளால செய்ய வேண்டிய முயற்சி. அதை விடுத்து அமெரிக்கா தனித்து இந்த முயற்சிகளில் இறங்குவது ஏற்கனவே உள்ள உலக ஒழுங்கை குழப்புகிறதான ஒரு சூழலைத்தான் உருவாகும். அதுவும் ஒரு பல்வேறு நாடுகள் அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கி இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய அபிவிருத்தி தேவைக்காக அதில் இறங்கி இருக்கின்றன. அதே வேளையில யுத்த தேவைக்காகவும் இறங்கி இருக்கின்றன. ஈரான் சொல்லிக்கொள்வது தான் அபிவிருத்தி தேவைக்காக, தன்னுடைய தேவைக்காகத்தான் இதை துவங்கி இருப்பதாக கூறப்படுது. ஆனாலும் இதில் தன் மீது மாத்திரம் இந்த மோசமான
நெருக்கடிகளை கொண்டு வருவதை ஈரான் விரும்பவில்லை என்கின்ற ஒரு செய்தியை அது அடிக்கடி கூறி எழுப்பின நிலைமையை நாங்கள் பார்க்கணும். இந்த ஈரான் பாலஸ்தீனத்துக்கு உதவிய வழியாக தான் பாலஸ்தீனத்தில் போராட்டம் முன்னுக்கு போகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது. ஏற்கனவே சிரியாவுக்குள்ளேயும் ஈரான் ஆதரவு கொடுத்த நிலைமை ஒன்று இருந்தார். இன்றைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளை ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அமெரிக்கா மத்திய கிழக்கையும் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு விரும்புகிறது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அதனுடைய எண்ணெய் வர்த்தகம், அந்த எரிபொருள் வர்த்தகம் என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, தன்னுடைய செல்ல பிள்ளையான ஸ்டேலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயம். அவை இந்த ரெண்டுக்குமாக அது மூர்க்கமாக செயற்படுகின்ற நிலைமைதான் காணப்படுகிறது. ஆனால் இதுல இந்த யுத்தம் எப்படி போகும் என்றதை தற்போதை சொல்லிவிட முடியாது. இன்னும் ஒரு வாரமாவது கழிந்தால்தான் இது இந்த போக்கு எப்படி போகும் என்று சொல்லிவிட முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதுல ரெண்டு தரப்புக்குமே வாழ்வாசாவா பிரச்சனை இருக்கு. ஈரானாலையும் கடைசியாக விட்டுவிட முடியாது. ஈரானுக்கு பின்னால இருக்கிற சீனா, ரஷ்யா, வட கொரியா போன்ற நாடுகளும் இதை விட்டுவிட முடியாது. இந்த உலக அதிகார சமநிலை சம்பந்தமான விஷயம். அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஈரானை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை தான் செய்ய பார்ப்பார். ஈரானும் தன்னால முடிந்தவரை பதிலடி கொடுக்கிற நிலைமை தான் காணப்படுது. ஆனா இங்கே எங்களுக்குள்ள அவதானத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது முழுமையாக உலக ஒழுங்கை குழப்ப போகுதுன்றதுதான் முழுமையான விஷயம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரே இதனை ஒரு இளமையுள்ள நாட்டுக்குள்ள போய் கொண்டு போயினா அதை தாக்கியதை கண்டனம் தெரிவிக்கின்ற ஒரு நிலைமை ஒன்றுதான் காணப்படுது. இந்த நிலைமையை மாற்றாமல் உலக ஒழுங்கை நாங்கள் ஒழுங்குக்குள்ள கொண்டு வரலாம் என்று சொல்லிவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக கனிம வளங்கள் எந்த நாடுகளில் எல்லாம் இருக்கின்றதோ அங்கு அமெரிக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கே உள்நுழைந்து அவர்களுடைய தன்னாட்சி உரிமையை மீறி தான் நினைத்தது போல கூட்டாளி நாடுகளுடன் சேர்ந்து இந்த விடயங்களை செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மத்திய கிழக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய மதத்தை கொண்டவர்களால் இருக்கக்கூடிய நாடு. 9 நாடுகளில் அமெரிக்காவினுடைய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் இந்த யுத்தத்துக்குள் வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்டிருக்கின்றார்கள். எண்ணிலடங்காத மதிப்பிட முடியாத பொருளாதார அழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை பாவிக்கப்படாத அதிநவீன ஆயுதங்கள் இருதரப்பாலும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அப்பாவி பொதுமக்கள். இதை எவ்வாறு இன்று சர்வதேசம் இப்பொழுது உலகம் 2ஆக பிரிந்து நிற்கின்றது. இது 3வது உலக யுத்தத்திற்கு இட்டு செல்லுமா அல்லது இது இடையில் யாராவது ஒரு தரப்பால் சமரசத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கின்றது. அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? 3வது உலக யுத்தத்துக்கு இதை இட்டு செல்லுமான்றதை தற்போதைய குறிப்பிட முடியாது. அது இது ஒரு வாரம் இந்த யுத்தத்தின் போக்கு எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது 2 தரப்புக்கும் உலகம் இன்றைக்கு 2ஆ இருக்கிற இந்த 2 தரப்புக்கும் இடையில ஒரு அதிகார சமநிலை போட்டியா இருப்பதனால 2 தரப்புமே இதுல ஒரு உறுதியாக நிற்கின்ற ஒரு சூழல் தான் உருவாகும். அதை உறுதியாக நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால், ஏன்னா இன்றைக்கு கூட ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் ஹவுதி கிளர்ச்சிக்காரர்களுக்கும் வட கொரியா ஆயுதங்களை கொடுப்பதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆகவே வட கொரியா இதுல இன்னைக்கு ஈரானுக்கு பின்னால நிற்கிற எல்லாமே இருக்கு. சீனாவை நிற்க போகுது, ரஷ்யாவை நிற்க போகுது. இரண்டால் அவையினுடைய வாழ்வாசாவா பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இதை எப்படி இது ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி உறுதியாக சொல்லி விடுவது கடினம். அதை விட ஈரான் மக்களுடைய ஆன்மாவில தொட்டுட்டேன். அவனுடைய வணக்கத்துக்குரிய ஆன்மீக தலைவர் இங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவை ஈரான் இதுல மரணம் கிடைச்சாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக சண்டை பிடிபடுவது என்ற ஒரு நிலைப்பாட்டில தான் போகும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா எங்களுக்குரிய கவலை என்னன்னு சொன்னால், இது உலக ஒழுங்கு முழுக்கத்தை குழப்பி நாளைக்கு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொது நிறுவனம், ஒரு பொதுத்தன்மை இல்லாத ஒரு சூழல் வந்துவிடுமா என்கின்ற அச்சம் ஒன்றுதான் இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே ஒரு பதட்டத்தில் இருக்கின்ற நிலைமை தான் காணப்படுகிறது. அதுல
எந்த நாடுமே விதிவிலக்கா இல்லை போல ஒரு தோற்றம் தான் தெரியுது. ஏன்னா அநேகமான நாடுகளில், பெரும்பான்மையான நாடுகளில் அமெரிக்கான தளங்கள் இருக்கு. அப்போ அமெரிக்கான தளங்கள் இருக்கிற இடமெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடியதான ஒரு சூழல்லாம் இன்றைக்கு இருக்கு. அவை இந்த போக்கு எப்படி போகும்னு சொல்லி எங்களால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இது ஏதோ ஒரு வகையில் நிறுத்தப்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். உண்மையில் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற இந்த இராணுவ நடவடிக்கை, குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்லாமிய மதத்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு. இந்த 9 இஸ்லாமிய நாடுகளும் உண்மையில் இஸ்லாமிய நாடான ஈரானுக்குத்தான் உண்மையில் ஆதரவாக இருக்க வேண்டும், அப்படித்தான் இருப்பார்கள். ஆயினும் இந்த அமெரிக்க தளங்களுக்கு அங்கு இடம் கொடுக்கப்பட்டமையினால் இப்பொழுது இவர்களையே பிரித்து வைத்திருக்கின்ற இயற்கையான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதே போல யாருமே நினைத்து பார்க்க முடியாத எதிர்வினைகள், நீங்கள் சொன்னது போல இஸ்லாமியத்தினுடைய, அதாவது ஈரானுடைய அதிமுக்கிய தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள் உட்பட 30லிருந்து 50க்கு மேற்பட்ட முக்கியமான படைத்தரப்பினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்னும் உறுதியாக கூறாவிட்டாலும் 30க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதன் எதிர்வினை அமெரிக்கா அல்லது அமெரிக்கா சேர்ந்த தளங்கள் பெருமளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவிலான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. சைப்ரஸிலே இருக்கின்ற பிரித்தானியாவினுடைய மிகப்பெரிய, ஐரோப்பாவிலே மிகப்பெரிய ஆயுத களஞ்சியம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் உறுதி செய்யப்படவில்லை. அப்ரஹாம் லிங்கன் என்கின்ற ராட்சத போர்க்கப்பல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னும் சர்வதேச ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன, உறுதிப்படுத்தப்படவில்லை. இது எவ்வாறு செல்லும், ஆயினும் கூட 3வது உலகப் போருக்கு இது இட்டு செல்லாது என்கின்ற கருத்தும் நிலவுகின்றது சர்வதேச ஊடகங்களின் கருத்தின்படி. இவை தொடர்பாக இந்த பொருளாதார தாக்கம், எரிபொருள் தாக்கத்திலே எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று ஏனென்றால் அந்த ஈராக்குள்ளால போறான நீர் காமஸ் நீர் நினைக்கிறேன், அதை கூட ஈரான் மூடிட்டு அது மூடப்பட்டால் அதுக்குள்ளால கிட்டத்தட்ட 20% எரிபொருள் போக்குவரத்து ஒன்று இடம்பெற்றது. அப்ப அது மூடப்படுமாக இருந்தால் எரிபொருளுடைய தட்டுப்பாடுகள் எல்லாம் உலகத்தில் வரக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அப்படியான ஒரு சூழல் வருகின்ற போது உலக ரீதியாக பொருளாதார நெருக்கடி ஒன்று வரப்பார். அப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற போது இதனை ஏதோ ஒரு வகையில நிறுத்த வேண்டிய தேவை ஒன்று எல்லா தரப்புக்குமே இருக்குது. அதனடியால இதில் எல்லா தரப்பும் இதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஈரானுக்கு இது ஒரு அவர்களுடைய ஆன்மாவை தொட்ட பிரச்சனையாக இருந்தபடியால அவர்கள் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் தயாரில்லை என்று கூறிவிட்டார். அவை வேறு நாடுகள் இதுல தலையிட்டு இதிலே ஒரு வகையான பேச்சுவார்த்தையை நடாத்துவதனூடாகத்தான் இந்த விடயத்தை ஏதோ ஒரு தளர்வுக்கு கொண்டு வரக்கூடியான சூழல் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இங்க உண்மையில இந்த ஆயுதங்களும் கூட மரபு ரீதியான ஆயுதங்களை விட இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்பட்டது. அவ கிட்டத்தட்ட ஒரு ஆயுத தொழில்நுட்பத்துக்கு இடையிலான போராகவும் இருக்கு. தாங்கள் உற்பத்தி செய்த ஆயுதங்களை இங்க பரீட்சித்து பார்க்கிற நிலைமையும் கூட காணப்படுகிறது. அவ இந்த நிலைமைகள் எல்லாம் எப்படி போகும் என்று சொல்லி இன்றைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற வரையிலும் கூட அன்னளவாக 20% வரையிலான எரிபொருள் விலையேற்றம் ஏற்படும். அதே போன்று தங்கத்தின் விலை அதி உச்சத்திற்கு செல்லும் என்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. இது வளர்ந்து வருகின்ற நாடுகளை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அது எமது நாடு போன்ற நாடுகளுக்கு இன்னும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தொடர்பாக என்ன கூறுகின்றது? இதுல வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கும் இது பிரச்சனை. ஆனால் அமெரிக்காவிலேயே ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கு. வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு இது ஒரு இரட்டிப்பான பிரச்சனையா இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையிலே அது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக இருக்கின்ற ஒரு நிலைமையில அவர்களுக்கு மேலும் இது தாக்கத்தை கொடுப்பதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய முக்கிய ஏற்றுமதியான தேயிலை ஈரானுக்கு தான் கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்படுது. மற்றது அவர்கள் நேரடியாக ஈரான்கிட்ட இருந்த எரிபொருட்களை இறக்குமதி செய்யாவிட்டாலும் அவர்கள் கூடுதலாக இறக்குமதி செய்யறதை இன்றைக்கு இந்தியாவிடம் சிங்கப்பூரிடம் இருந்தான். ஆனா இந்தியாவும் சிங்கப்பூரும் அங்கே இருந்தா நடக்கும். அவை இது ஏதோ ஒரு வகையில சங்கிலி தொடர்ல அங்கவே முடிகிறதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியான ஒரு தோற்றத்தை தான் கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். அவை இது உலகளவிலே இது ஈரான் மட்டத்தில் பெரிய நெருக்கடியை கொண்டு வரப்போகுது.
மத்திய கிழக்கு மட்டத்தில் பெரிய நெருக்கடி வந்த மத்திய கிழக்கு நான் நினைக்கிறேன் திரும்பி அவ மேலே எழும்புறதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கக்கூடியான சூழல் கொண்டு வருவாங்க. மத்திய கிழக்கு மட்ட பிராந்திய மட்டத்தில் நெருக்கடி வரப்போகுது. இனி சர்வதேச மட்டத்தில் நெருக்கடி வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. ஏற்கனவே 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு உருவான ஐக்கிய நாடுகள் சபை ஏதோ ஒரு வகையில இந்த உலக போர்களை கட்டுப்படுத்தி வந்தது. அமெரிக்கா இவ்வளவு காலம் ஒன்றில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த பாதுகாப்பு சபை தீர்மானம் என்ற வகையில போரை நடத்திச்சு, அல்லது நேட்டோ அமைப்புகளோட சேர்ந்து நடத்தி, இன்றைக்கு தனியாக போரை நடத்துகின்ற நிலைமை காணப்படுது. அவை இந்த சூழல்ல ஒரு தனி அரசு மாத்திரம் உலகத்தை ஆள்றான ஒரு நிலைமையை நோக்கி நகர்ற போக்கு ஒரு நிலைமையை அனுமதிக்க முடியாது. அவை இது தொடர்பாக உலக நாடுகள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் சிக்கலுக்கும் உள்ளான ஒரு விடயம். அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச வரி விதிப்பு கொள்கையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட மீறி தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தார். அதே போன்று அமெரிக்க காங்கிரசினுடைய முடிவுகளை கூட மீறி தன்னிச்சையாக முடிவெடுத்து தான் தற்பொழுதைய சூழல் உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே இவற்றிற்கெல்லாம் யார் மணி கட்டுவது என்பது இன்று உலகத்தினுடைய ஒரு பெரிய கேள்விக்குறி, உலக நாடுகளினுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, எவ்வாறாயினும் இந்த யுத்தம் விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எல்லோரது பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு, இன்று இந்த சமகால உலக அரசியல் நிகழ்விலிருந்து நாங்கள் விடைபெற்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. திரு ஜோதிலிங்கம் அவர்களே, உங்களுக்கும் நன்றி.